பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தி வரும் நிலையில் சிந்து ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இந்தியா முக்கிய நீர் உட்கட்டமைப்புகளை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் ஈவு இரக்கமின்றி நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எத்தகைய பதற்றமான சூழலிலும் தொடர்ந்து வந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து மத்திய அரசு அதிரடியில் இறங்கியது. இதன் தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அணை திட்டங்களை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நதி உரிமைகளை மீட்டெடுக்கவும் நீர்மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்தியா முக்கிய நீர் உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. பல தசாப்தங்களில் முதல் முறையாக சலால் மற்றும் பாக்லிஹார் அணைகளில் நீர்த்தேக்க சுத்திகரிப்பு தொடங்குகிறது. 6400 மெகாவாட்டிற்கும் அதிகமான திறன் கொண்ட 6 புதிய நீர்மின் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. சில திட்டங்களை புதுப்பிக்கவும் சில திட்டங்களை தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்தியாவின் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட பின்னர் இந்தியாவின் நீர் மேலாண்மையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன்படி நீர் உத்தியை மறுபரிசீலனை செய்து விரிவுபடுத்த முக்கிய மத்திய அமைச்சர்களுக்கு இடையே உயர்மட்ட கூட்டங்கள் நடந்து வருகின்றன. இதனை பாகிஸ்தான் எச்சரிப்பதுடன் இந்தியாவின் நடவடிக்கைகளை போர் நடவடிக்கை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள 690 மெகாவாட் திறன் கொண்ட சலால் மற்றும் 900 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் திட்டங்களில் இருந்து நீர்த்தேக்க சுத்திகரிப்பு, வண்டல்களை அகற்றும் செயல்முறை ஆகியவற்றை இந்தியா மேற்கொண்டுள்ளது. இந்த மின் நிலையங்கள் முறையே 1987 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்டதிலிருந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கட்டுப்பாடுகள் காரணமாக தொடங்கப்படாமல் இருந்துள்ளன. நீர் ஓட்டத்தை அதிகரிப்பதால் டர்பைன் செயல்திறனை அதிகரிப்பதுடன் கட்டமைப்பு சேதத்தையும் தடுக்கிறது. ஆனால் பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் காரணமாக இந்த திட்டம் தடை செய்யப்பட்டிருந்தது. பாகிஸ்தானின் தாக்குதல் தொடர்பாக 6 நீர்மின் திட்டங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளன. அந்த வரிசையில் 1856 மெகாவாட் திறன் கொண்ட சாவல்கோட் திட்டம், 1320 மெகாவாட் திறன் கொண்ட கிருத்தாய் 1 மற்றும் 2, 1000 மெகாவாட் திறன் கொண்ட பாக்கல் துல் திட்டம், 2224 மெகாவாட் திறன் கொண்ட மேலும் 3 திட்டங்கள் என 6400 மெகாவாட்டிற்கும் அதிகமான நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களின் கட்டுமானம் விரைவுபடுத்தப்படும். இந்த திட்டங்கள் அனைத்தும் முடிவடைந்ததும் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் நீர்மின் திறனை 10,000 மெகாவாட்டுக்கும் அதிகமாக உயர்த்தும். இது வட இந்தியாவில் மின் உற்பத்தியை அதிகரிக்கும். இதன் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல், மின்துறை அமைச்சர் ML கட்டார் மற்றும் விவசாய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் தலைமையில் விரைவில் ஒரு பெரிய ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊலர் ஏரியை மீட்டமைத்தல், செனாப் நதியில் புதிய அணைகளை தொடங்குதல், இந்திய சமவெளிகளுக்கான நீர்ப்பாசன திறனை மதிப்பிடுதல் போன்றவை இந்த ஆலோசனையில் முக்கிய அம்சங்களாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள் சர்வதேச விதிமுறைகளை மீறும் வகையிலும் தண்ணீரை திருப்பி விடுவது போர் செயலாக கருதப்படும் என்றும் பாகிஸ்தான் தரப்பில் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு சொந்தமான தண்ணீரை நிறுத்தவும் அதனை திருப்பி விடவும் முயற்சிப்பது போரை தூண்டும் நடவடிக்கை என பாகிஸ்தான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்தியா இப்போது அணை கட்டும் திட்டங்களை விருப்பப்படி தொடரலாம், ஆனால் இது சிந்து ஒப்பந்த விதிமுறைகளின் கீழ் சாத்தியமில்லை என்பதே மத்திய நீர் ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் சிந்து நீர் பேச்சுவார்த்தையாளருமான குஷ்பிந்தர் ஹோராவின் கூற்றாக உள்ளது.